விவேகானந்தரோட ஆசிரியருக்கு விவேகானந்தரை கண்டாலே பிடிக்காது. அந்த ஆசிரியர் விவேகானந்தரை பார்க்கும் போதெல்லாம் பசங்கன துணியோடையும் தலப்பா கட்டடையும் இருந்ததுனாலேயே அவருக்கு சுத்தமா பிடிக்கிறதே இல்லை. ஒரு முறை எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும் போது சுவாமி விவேகானந்தரும் ஒரு ஓரமா வந்து உட்கார்றாரு. இதை பார்த்த அந்த ஆசிரியர், நம்ம எல்லாரும் மொத்தமா இருக்கிறதுனால பறக்கிற குருவியும் ஒரு தெரு நாயும் ஒன்னாயிர முடியாதுன்னு சொல்றாரு. இதை கேட்ட விவேகானந்தர், சாரி சார், நான் பறந்து போயிருந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியரை நாயின்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரு. இதனால ரொம்பவே கோபமடைஞ்ச அந்த ஆசிரியர் அவனை எப்படியாட்டும் பழி வாங்கி ஆகணும்னு எல்லாரும் இருக்கிற இடத்துல வச்சு ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாரு. 2 பை இருக்கு. ஒரு பையில மூளையும் இன்னொரு பை நிறையவே பணம் ஃபுல்லா இருக்குது. இந்த 2ல எதை எடுப்பேன்னு விவேகானந்திட்ட கேட்கவும் கொஞ்சம் கூட யோசிக்காம நான் முதல்ல பணத்தை தான் எடுப்பேன்னு சொல்றாரு. முட்டாள், நானா இருந்தா முதல்ல மூளையை தான் எடுப்பேன்னு சொல்லவும் விவேகானந்தர், என்கிட்ட எது இல்லையோ அதை தான் என்னால் எடுக்க முடியும், உங்ககிட்ட மூளை இல்லாட்டி அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு.